இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தீபாவளிக்கு முன் ரேஷன் கடைகள் திறக்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. புதுவை அரசு மருத்துவமனைகளில் தரமற்ற இன்சுலின் ஊசிகள் வழங்கப்படுகிறது, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு. ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து ஆலோசனை கூட்டம் புதுவை கல்வித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊழலுக்கு துணை போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம், புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்குள் ரேஷனில் இலவச அரிசி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி புதுச்சேரியில் சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷனில் விரைவில் இலவச அரிசி தரப்படும் என்றும் அதற்கான ஒப்புதலை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தரப்படும் எனவும், மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளதால் தங்களுக்கு தேவையான நிதியை எப்போதும் மத்திய அரசு தரும் என்றும், பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் சந்திப்போம் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் தான் உள்ளது எனவும், டெங்கு மட்டுமில்லாமல் இதர காய்ச்சல்களையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், கொசு மருந்து தெளிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தவர், அனைத்து துறைகளும் தற்போது இணைந்து பணியாற்றுகின்றனர் எனவும், சுகாதாரத்துறை இயக்குநர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளில் இருப்பு உள்ளது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். பல சுற்றுலா பயணிகள் புகைப்படம்லாம் எடுத்து நம்ம பார்க்கணும். இப்படி புதுச்சேரி மாநிலம் ஒரு அழகிய கடற்கரை, அழகிய கட்டிடங்கள், பழமையான கட்டிடங்கள் இவற்றையெல்லாம் கண்டு கழிப்பதற்காக புதுச்சேரிக்கு இலவச அரிசி வழங்கப்படும் சொல்லிருக்கீங்க. எந்த நிலையில இருக்கு சார்? எப்ப வழங்க போறோம்? அறிவிச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேல ஆகுது. விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. கொடுத்துறாங்களா சார்? 30 எப்போதும் வாங்கிக்கணும். அது நிதி விட போறோம். அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விட போறோம். திறக்கப்படும். தமிழக முதல்வர் பிரதமரை போய் சந்திச்சு நிதி கேட்க போயிருக்காங்க. கூட்டணி அரசு எங்களுக்கு எப்பொழுதும் மத்திய அரசு தேவையான உதவி செய்து கொண்டு வரும். எங்களுடைய என்டிஏ கவர்மெண்ட் தான் இருக்குது. அரசு அதற்கான மருந்து தெளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. கட்டுக்குள் இப்ப கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது இந்த ஆண்டு கட்டுக்குள் தான் இருந்துட்டு இருக்கும். அதனால டெங்கு காய்ச்சல் மட்டுமில்ல, மற்ற காய்ச்சல் ஃபீவர் எதுவும் வராத அளவுக்கு கட்டுப்படுத்துற நடவடிக்கை அரசு எடுத்து வருது. சார், ஏற்கனவே நிதி கேட்டு நம்ம மனு கொடுத்திருக்கோம், நிறைய கொடுத்திருக்கோம், இப்பயும் கொடுத்திருக்கோம். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற இன்சுலின் ஊசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஒரு பகுதியாக இன்சுலின் ஊசி போடப்படுகிறது. அவ்வாறு சர்க்கரை நோயாளிகளுக்கு போடப்படும் இன்சுலின் ஊசியானது தரமற்றதாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரத்துடன் புகார் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ஊசி தரமில்லாமல் உடைந்து நோயாளியின் உடலுக்குள்ளேயே சிக்கிக் கொள்வதாகவும் ஊசியுடன் அவர் புகார் அளித்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த ஊசி போடும்போது பயப்படுறாங்க. ஆமா, கையில இன்சுலினை போடும் பொழுது கையில உடச்சிக்குது, சிரஞ்சு உடச்சிக்குது. தொப்புல போட்டா தொப்புல உடச்சிங்கன்னா அது திருப்பி ஆபரேஷன் பண்றதுலாம் ஏற்பட்டுருக்குது. இதை பல தர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை இதான் கொடுத்துருக்காங்க. மோசமானது, தரம் இல்லைன்றதுல மிக மோசமானது. இதே உடஞ்சிருக்கு பாரு. ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து புதுவை கல்வித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இலவச கல்வி பெற ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் முழுவதும் ஆதிதிராவிடர் நலத்துறையே வழங்கி வருகிறது. இருப்பினும் கல்வி கட்டணம் செலுத்த தாமதமாவதாக கூறி சில பள்ளிகள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதாகவும் இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் இலவச கல்வி பயில உதவித்தொகை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து சிலருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மாணவர்கள் கல்வி பயில்வதில் ஏற்படும் சிரமங்கள் குறித்தும் கல்வி கட்டணம் விவகாரத்தில் மாணவர்களுக்கு பள்ளிகள் கொடுக்கும் தொல்லைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கான தீர்வாக அனைத்து பள்ளி அதிகாரிகளுடனும் விரிவாக ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டம் திங்கட்கிழமையும் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர், இணை இயக்குநர் சிவகாமி, முதுநிலை கணக்கு அலுவலர், ஆதிதிராவிடர் நோடல் அதிகாரி பழனி மற்றும் 200க்கும் மேற்பட்ட பள்ளி அதிகாரிகள் மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். என்ன பிக்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மேலேயே நீங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. அதுதான் ரூல். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேல நம்ம கேட்கறதோ அந்த அட்டாசிட்டியில அது பதிவாகும். உங்களுக்கு ஃபீ அதிகமா வேண்டாம், நீங்க ஃபீ கமிட்டி கிட்ட தான் முறையிடணுமே தவிர நீங்க எக்காரணத்தை முன்னிட்டும் குழந்தைங்களை நீங்க அவங்களை இது மாதிரி தனியா நிக்க வைக்கிறது. நிறைய பேர் பேரண்ட்ஸ் சார் அவனுக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டேன்றான் சார், அவனுக்கு தனியா நிக்க விடுறாங்க சார். பல பிரச்சனை, நிறைய சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஏற்படாத வண்ணம் நீங்க தவறுங்க. எல்லாத்துக்குமே இங்க நம்ம சின்ன ஊரு, நமக்கு இங்க மாநில முதல்வர் நிறைய நமக்கு நேரா பேசுறது போறது நிறைய ஏடுவெல்பதற்காக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்னா மாத்தி நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்காரு. முக்கியமா படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரு எங்களையும் இப்ப கேட்டுக்கிறாரு. அதுபடிதான் நம்ம செயல்பட்டு இருக்கு. அப்ப அது படி பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நீங்க எங்களை அணுகுங்க. நாங்க தயாராகிறோம். நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாராகிறோம். நாங்க தொடர்ச்சியா நாங்க காலேஜஸ், ஸ்கூலு எல்லாருக்கும் போய் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், பிரச்சனை வரக்கூடாது பிள்ளைங்களுக்கு அப்படின்றத நாங்க நோக்கமா கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்களும் பயன்படுத்திக்கங்க. எங்களுடைய முடியாத ஒரு நேரத்திலே நாங்க இங்க உங்களுக்கு உட்காந்து இவ்வளவு அளவுக்கு நாங்க சொல்றோம். இதுக்கு மேல எங்களால இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. திரும்ப தயவு செய்து இந்த பிரச்சனை வராத இந்த ஃபீஸ்ல. அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ல ஒரு 2000 பசங்க கிட்ட போய் இது வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் அந்த NSP போர்ட்டல்ல வர்றது போய் சேரல மொத்தமா. உங்களுக்கு தெரியலன்னா பாருங்க, தெரிஞ்சதுன்னா நீங்களே அதை அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணாத விட்டீங்கன்னா அதோட அந்த ஸ்காலர்ஷிப் உங்க கைக்கு கிடைக்காது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது அந்த போர்ட்டல் வந்துருதுன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும், அந்த வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. இதே நம்ம கிட்ட நீங்க ஒரு வருஷம் கொடுக்காத விட்டீங்கன்னா கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்க அதை கொடுத்துருவோம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ போன வருஷம் அந்த பையன் ஏதாவது ஃபெயில் ஆயிருப்பான், மற்றபடி ஏதாவது அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத ஏதாவது போயிருப்பான் அது சேர்த்து 2ஆ கொடுத்தீங்கன்னா அந்த 2ஐயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டேட்ல கொடுக்குற அந்த 64ல கொடுக்குற ஃப்ரீ எஜுகேஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதியில் கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் நபர்கள் மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், ஊழல் வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்த விசாரணை கைதியான செந்தில் பாலாஜியை சுதந்திர போராட்ட வீரரை போல் சித்தரித்து பட்டாசு வெடித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கொண்டாடுவது ஊழலுக்கு துணை போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை காட்டுகிறது என்றார். மேலும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வேறு ஒரு சில அதிகாரிகள் கையொப்பமிட்டு இது போன்ற இடங்களை போலியாக பத்திரப்பதிவு செய்திருந்தாலும் அவங்க இப்போ புத்திசாலித்தனமா என்ன சொல்றாங்கன்னா, இது என் கையெழுத்து இல்லை. அப்ப இவங்களுடைய கையெழுத்து இல்லைன்னா அரசாங்க பேப்பர் என்ன ஆகுறது, அரசாங்கத்துடைய முத்திரை என்ன ஆகுறது, ரெஜிஸ்டர்ல அந்த தேதியில பதிவு செய்யப்பட்டிருக்குது, அது என்ன ஆகுறது, ரிஜிஸ்டர்ஸ்ல அது சம்பந்தமான தேதியில அந்த ரெஜிஸ்டர்ல அந்த தேதியில பதிவு செஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துறது நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு தெரியல. இது சம்பந்தமா நம்மளுடைய துணைநிலை ஆளுநர் ஒரு ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ன இருக்காங்க கூட்டணி அரசு சம்பந்தப்பட்டவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சிலரும் இது போன்ற நில அபகரிப்பு பிரச்சனையில தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இதை ஆளக்கூடிய இந்த அரசு அப்படிப்பட்டவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இதுல வெறும் பார்வையாளராக இல்லாமல் இது சம்பந்தமான கடந்த ஒரு 5 ஆண்டு காலத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள், கோயில் நிலங்கள், கடற்கரை பகுதி நிலங்கள், ஆற்றுப்படுகை நிலங்களை யாரெல்லாம்
அபகரித்து வைத்துள்ளார்களோ அவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும். புதிய ஊழியர்களை நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை அரசு மருத்துவமனை ஒப்பந்த துப்புரவு ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு பொது மருத்துவமனையில் கடந்த 7 ஆண்டுகளாக தனியார் நிறுவனம் மூலம் 92 துப்புரவு தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். வரும் 1ஆம் தேதி முதல் ஒப்பந்தம் மற்றொரு தனியார் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 92 ஊழியர்களுக்கு பதிலாக வரும் 1ஆம் தேதி முதல் புதிய ஊழியர்களை நியமிக்க பணியாட்கள் எடுக்கப்படுகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு ஊழியர்கள் 92 பேர் பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஊழியர்களின் கோரிக்கை குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அங்கிருந்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் சென்று பொறுப்பு இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகளுடன் ஒப்பந்த ஊழியர்கள் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள், அவர்களை நீக்கிவிட்டு புதிதாக நியமிப்பது நியாயம் அல்ல என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசி முடிவு எடுக்கலாம் எனவும் அவர் கூறினார். இதனையடுத்து அங்கிருந்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை சந்தித்து முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதுவரை தங்களது போராட்டத்தை தொடருவோம் எனவும் ஊழியர்கள் தெரிவித்து மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்தனர். கடந்த காலத்துல கொரோனாவுக்கு முன்பு வேலைக்கு வந்தாங்க. ஒரு 5000 ரூபா 6000 சொற்ப சம்பளத்துக்கு வேலைக்கு வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அரசாங்கத்தினுடைய குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை விட இங்கே இருக்கிற அதிகாரிகள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அந்த சட்டப்பிரகாரம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் கொடுக்கல. இந்த நிலையில் புதுசாக ஒரு கான்ட்ராக்டர் மாற்றி அந்த கான்ட்ராக்டர் நீங்களாம் வெளியில் போங்க, நாங்கள் புதுசாக ஆள் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க. ஒரு 100 பேர் மேலே என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க. இந்த குறைஞ்ச சம்பளம் கூட கிடைக்காம இந்த நகரத்தை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பையும் பறிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த மக்களோட இணைஞ்சு இங்கே இருக்க மருத்துவரோட பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க டாக்டர்லாம் கூட இவங்களை அனுப்பினா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இவங்களாம் ட்ரெயின்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் இவங்க எல்லாரையும் மறுபடியும் அந்த மீண்டும் இப்போ இருக்கிற கான்ட்ராக்டர் வேலைக்கு வச்சுக்க சொல்லியிருக்கோம். டெண்டரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சவங்களை யாரையும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதையும் குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு சப்ஜெக்ட் உள்ள எல்லாத்தையுமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த சரத்து அடிப்படையிலையும் இங்கே இருக்க அதிகாரிங்க அதை பார்த்து இவங்க அனைவருக்கும் வேலை கொடுக்கறதுக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீர் பணிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பொதுப்பணித்துறையில் குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத தொழில்நுட்ப பணியிடங்களான 99 ஜூனியர் இன்ஜினியர், 69 ஓவர்சீர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை விண்ணப்பம் வரவேற்கப்பட்டது. அதில் மொத்தம் 1800 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என நிர்வாக சீர்திருத்தத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து சார்பு செயலர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், பொதுப்பணித்துறை ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சீர் பணிகளுக்கு வரும் அக்டோபர் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை முதல் தாள், மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை 2ஆம் தாள் தேர்வு நடைபெறுகிறது என்றும் இதற்கான ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் விரைவில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூரில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், உசுடு உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் செப்டம்பர் 26ஆம் தேதி மதியம் டீ கான்ட்ராக்டர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் எதிரொலியாக செப்டம்பர் 26ஆம் தேதி இரவு வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், பத்துக்கண்ணு, பொறையூர், உசுடு உள்ளிட்ட பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர் சரண்யா மற்றும் கிரைம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள், சந்தேகத்திற்கு இடமாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஆகியோர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியிலும் தொடர் சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 990 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.